Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் இந்த ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுங்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இது 2 to 3 years பேபிக்கான ஃப்ராகு. இந்த ஃப்ராகோட டாப் போர்ஷனுக்கு நான் 1/2 மீட்டர் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். நான் பாட்டம் போர்ஷனுக்கு 2 மீட்டர் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கிறேன். அந்த 2 மீட்டர்லேயே பாட்டமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு துப்பட்டாவும் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கட்டிங் வீடியோ மட்டும் பார்த்துடலாம். இந்த ட்ரெஸ்ஸு 2 in 1 கூட நம்ம போட்டுக்கலாம். இது ஃப்ராக் டைப்பாகவும் போடலாம், இல்லைனா பெல்ட் வித்து துப்பட்டா இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த மெத்தட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/2 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். அது இப்போ ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும், ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடாக இருக்கணும். இப்போ அன்ஈவனாக இருக்கிற கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் எல்லா மெத்தடுமே கிளியராக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் டு பெல்லி பட்டன் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அது எனக்கு 10 inches வந்தது. அது கூட ஸ்டிச்சிங்க்காக 1/2 inches சேர்த்து 10.5 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் அளவு எடுக்கக்குள்ள உங்களோட ஷோல்டர் டு பெல்லி பட்டன் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ண பிளேஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இப்போ அந்த லைன்னே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பாடி மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு டெப்த்து மார்க் பண்ணிக்கலாம். நான் நெக்கு டெப்த்துக்கு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஷோல்டருக்கு நான் 2 inch மார்க் பண்ணுறேன். ரெடி அளவு 2 inch, அது கூட கட்டிங்க்கு ஒரு 1/2 inch சேர்த்துட்டு 2.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஃபோல்ட் நான் 4 inch மார்க் பண்ணியிருக்கேன். 4 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நெக் ஹைட்டு நான் 3.5 inch வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஹைட்டு நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதையும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். அதுக்கு நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலால் ஒரு ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் மெஷர்மெண்ட் எனக்கு 24 inches வந்தது. இப்போ 24 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் அதில் வர ஆன்சர் 6. அதுதான் ஒரு பார்ட்டுக்கான அளவு. இப்போ நான் 6 inch மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 1 inch மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் எனக்கு 22 inches வந்தது. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 5.5. அடுத்து ஸ்டிச்சிங் அலையன்ஸ்க்காக 1 inch விட்டுக்கிறேன். டோட்டலாக 6.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா லைனும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் டு வேஸ்ட் லைன் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மிட் பாயிண்ட்லேருந்து உள்ளே ஒரு 1/2 inch தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெண்டு கொடுத்து கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு டாப் போர்ஷன் நல்லா ஃபிட்டாக தெரியும். அதுக்கு தான் இந்த மார்க்கிங்.
ஆம் ஹோல் வளைவுக்காக நான் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ரவுண்டு ட்ரா பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண மெஷர்மெண்ட்லாம் இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வீடியோ ஃபஸ்ட் டைம் போடுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் தனியாக எடுத்துகிட்டு நான் நெக் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கட் பண்ணுறீங்கன்னா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பார்ட் நெக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பேக் பார்ட்டுக்கு நெக் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து மார்க் பண்ண பிளேஸ்லலாம் நம்ம ஒரு நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் கிளாத்தில் அன்ஈவனாக இருக்கிற கிளாத் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாப் மெஷர்மெண்ட்டெல்லாம் அதில் மார்க் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணக்குள்ளே நம்ம எடுத்துருக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆனால் கம்மியாக தான் கட் பண்ணிடக்கூடாது. லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் போட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்குள்ளே 1/2 இன்ச் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் லைன்லேருந்து 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைன் மிட் பாயிண்ட்லேருந்து அந்த லைனையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அந்த லைனை கட் பண்ணிக்கலாம். லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்டிச்சிங்க்காக. அடுத்து பாட்டம் பார்ட் லைனிங் கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ரெடி அளவு வந்து எனக்கு 14 இன்ச்சஸ். அதில் ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் கீழே, அதுக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். மெயின் கிளாத்லேருந்து நம்ம 2 இன்ச்சஸ் இல்லைனா 3 இன்ச்சஸ் லெஸ் பண்ணி லைனிங் கிளாத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே லைட் ப்ளீட்டட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணக்குள்ளே நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பாட்டம் ஹைட் 23 இன்ச்சஸ், அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கிளாத்தை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி போட்டுடணும். ஃபஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரியே ஃபுல் கிளாத்துமே 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ண கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 3rd லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த கிளாத் மேலே வச்சு இந்த மாதிரி பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். 4th லைன் மார்க் பண்ண கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 6th லைன் கிளாத் மேலே வச்சு பின் வச்சு செக்யூர் பண்ணிடணும். இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணுறோம்ல அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 லைன் விட்டுட்டு 2வது லைனில் ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்டட் மாதிரி அழகாக வரும். இதே மெத்தட்லேயே கிளாத் ஃபுல்லாக பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளாத்தை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிளாத் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ளீட்டட் வச்சு நான் செக்யூர் பண்ணிட்டேன். இதை நம்ம அயர்ன் பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ளீட் அழகாக இருக்கும். அயர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃப்ளீட் ஸ்டிப்பாக நிற்கும், இல்லைன்னா நிற்காது. அடுத்து பாட்டமில் நம்ம டக்கு பிடிப்போம்ல அதுக்கு நான் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதோட இந்த கட்டிங் வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.